காந்தராஜ் அவர்கள் மேல ரோகிணி அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அது அவங்களோட சம்பந்தப்பட்ட நியாயத்தை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கேள்வி கேட்ட முக்தார் அவர்கள் மேலயும் கேஸ் போடல. அவர் திமுகவுக்கு ஆதரவா இருக்காரு. திமுக அவருடைய அடையாளம். அப்புறம் எப்படி கேஸ் போடுவாங்க? வீவர்ஸ் அதிகமாக வரணும். அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? கருத்தை திணிக்கிறார்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மை எதுவுமே தெரியாது. காந்தராஜ் சினிமா ரிப்போர்ட் இல்லை, முக்தார் சினிமா ரிப்போர்ட் இல்லை. இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் வந்த பிறகு அடுத்து நீங்கள் சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சி போனால் இதை ட்ரெண்டிங் ஆக்கலாம். என்ன வேணும்னா 1 மில்லியன் வியூவர்ஸ் வேணும். இதில் முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா முக்தார். முக்தார் திருவிழாவில் வியாபாரம் பண்ணுறவர். திருவிழா நடந்தால் எந்த பொருளை வச்சாலும் வித்துரும். அப்போ முக்தாருடைய தொழில் என்ன? திருவிழாவில் வியாபாரம் பண்ணுறது. இப்போ பாலியல் டாக்டர் யார்? காந்தராஜ். காந்தராஜை வச்சு ஒரு பரபரப்பு பண்ணிட்டார். இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளை அத்தனை பேரையுமே தரம் தாழ்ந்தவர்கள் என்ற பட்டியல் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. சொன்னால் சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 1 மில்லியன் பேர் பார்த்துருக்கோம். நீங்கள் அரசியல் ரீதியாக தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமே தவிர இந்த திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அதனால தான் காந்தராஜுக்கு முக்தாருக்கும் இது மிக எளிதாக போயிடுச்சு. எனக்கு முக்தார் மேலே உள்ள ஒரு வருத்தம் இருக்குது. என்னென்னா பொலிட்டிக்கலாக ஒரு மெச்சூரிட்டி ஆகணும்னு முயற்சியும் பண்ணல. காந்தராஜுக்கு ஒரு பெரிய தேசிய விருது கிடைக்க போதா, இல்லை முக்தாருக்கு இதை பேசி ஒரு 50 லட்சம் வியூவர்ஸு தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் ஆக போகிறா? இல்லை. காந்தராஜ் மேலே ரோகிணி கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 நாள் ஓடும், பரபரப்பாக ஓடும். வழக்கு நிற்காது. ஏன் நிற்காதுன்னா இது எதையும் நிரூபிக்க முடியாது நீதிமன்றம். இனிமேல் நடிகைகளுடைய அந்த புறத்தை ரொம்ப அலசி ஆராய்ந்து ரசிகனுடைய பாலின உணர்ச்சிகளை தூண்டுகிற இந்த ஏப்படம் மாதிரி இந்த இணையதளம் வந்துடக்கூடாது. பயில்வானால அரசியல் பேச முடியாது. என்ன காரணம்? அவர் சினிமா ரிப்போர்ட்டர், சினிமாவை கரைத்து குடித்தவர். அப்போ அவர் எது சொன்னாலும் மக்கள் நம்புவான். சினிமா ரிப்போர்ட்டர், சினிமா நடிகர், சினிமா துறையில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர். அதனால் பயில்வான் எதை சொன்னாலும் நம்புவாங்க. முக்தாரும் காந்தராஜும் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து ஓய்வு பெறுகிற வரை அவங்களுக்கு 1 லட்சம் பாலியல் தொந்தரவு இருக்கு. 1 லட்சம். அத்தனையும் மீண்டு தான் ஆஸ்கர் விருது வாங்க முடியும், தேசிய விருது வாங்க முடியும், இந்த துறையில நிலைத்து நிற்க முடியும். இதுதான் எழுதப்படாத சட்டம். தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், படத்தினுடைய பைனான்சியர் அத்தனை பேரை ஒன்று கூடி பேசுவான். அப்போ அவள் எப்படி இருக்கா, அவள் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவான். இவ எப்படி இருப்பா, இவ எங்கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா. இப்படித்தான் இல்லப்பா, இவ சரி வர மாட்டா. அந்த பெண் தன்னை இழந்தால் மட்டும்தான் அந்த படம் முடிய வரைக்கும் அவ கதாநாயகி. இப்படித்தான். இது யாரால பாதிக்கப்படுறாங்க? ஆணாதிக்க சமூகத்தால் தான் பாதிக்கப்படுறாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ வந்து நம்ம அந்த பாலியல் வன்கொடுமைகள் பற்றி எல்லா யூடியூபர்ஸுமே வந்து பேசியிருந்தாங்க. அது மாதிரி தான் வந்து நம்ம காந்தராஜ் சாரும் எங்ககிட்டயும் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது முக்தார் அவர்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது அதுதான் இப்போ வந்து கேஸ் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்களும் பேசிட்டு இருக்கும் போதே வந்து நீங்கள் பேசுனீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்வி கேட்டதுனால தான் வந்து அவர் அந்த மாதிரி பேச வேண்டிய தூண்டப்பட்டாரு, அதனால தான் அந்த மாதிரியான பேச வந்ததுன்னு சொல்லிட்டு ஜெயில் வரைக்கும் போய் அந்த யூடியூபே முடக்கிற நிலைமைக்கு போச்சு. ஸோ இதே மாதிரி தானே சார் இப்போ இங்கேயும் வந்து ஒரு சீன் ரீக்ரியேட் ஆயிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது காந்தராஜ் அவர்கள் மேலே ரோகிணி அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அது அவங்களோட சம்மந்தப்பட்ட நியாயத்தை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்ட முக்தார் அவர்கள் மேலேயும் அந்த மாதிரியான வந்து ஒரு தம்ப்நெயில் போட்டது வந்து ஒரு தப்புன்னு ஏன் சார் இவர் மேலே கேஸ் போடல? அவர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கார். திமுக அவருடைய அடையாளம். அப்புறம் எப்படி கேஸ் போடுவாங்க? அம்மா, ஒரு ஊடக தர்மம் என்பது நீங்கள் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பது தான் ஊடக தர்மம். இப்போ இந்த நடிகைகள் பாலியல் ஹேமா கமிட்டி கேரளாவில் வந்த பிறகு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, சமந்தா ஆந்திராவில் நிறைய படம் எடுக்கிறாங்க. 3 பக்கமே ஒரு
சினிமா ட்ரெண்டிங் என்னென்னா, ராதிகா சொன்னாங்க கேரவன் மேலே கேமரா வச்சு நடிகைகள் உடை மாற்றுவதை கூட பார்க்குறாங்கன்னு. இப்போது இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது யாருன்னா பெண்கள் தான். நடிகைகள் நடித்து முடிச்சுட்டு அவங்க ஒரு வீட்டு பெண் தானே. ஒருவனுக்கு சகோதரி, ஒருவனுக்கு மனைவி, ஒரு குழந்தைகளுக்கு தாய், இப்படி தான் அதை எடுத்துக்கணுமே தவிர இதை இன்றைக்கி திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாதிக்கப்படுகிறது, பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறது அதிகமாக பெண்கள் தான். ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து ஓய்வு பெறுகிற வரை நீங்கள் அவங்களுக்கு 1 லட்சம் பாலியல் தொந்தரவு இருக்குது. 1 லட்சம். அத்தனையும் மீண்டு தான் நீங்கள் ஆஸ்கர் விருது வாங்க முடியும், தேசிய விருது வாங்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த துறையில் நிலைத்து நிற்க முடியும். இதுதான் எழுதப்படாத சட்டம். நீங்கள் சினிமாவில் அறிமுகமாகிற பொழுது நடிகையோ நடிகனோ காமெடியனோ இல்லை யாராக இருந்தாலும் நீங்கள் கராராக காசு கேட்டு வாங்கினா அடுத்த நாள் கூப்பிட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நிறையா டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. உயிரை கொடுத்து பேசுவான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது அவனுக்கு சம்பளம் ஒரு 5000 ரூபானா 2000 ரூபா தான் கையில் வந்து சேரும். இடைத்தரகர்கள் 3000 ரூபா எடுத்துக்குவோம். நீங்கள் ஏன்டா என்னுடைய உழைப்பு 5000ன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் கூப்பிடவே மாட்டான். அடுத்த நாள் அவனை கூப்பிடவே மாட்டான். ஏன்னா டைரக்டர்கள் ஒன்று கூடி பேசுவான், தயாரிப்பாளர் ஒன்று கூடி பேசுவான், இயக்குனர் ஒன்று கூடி. இப்போ எல்லாருமே தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், இந்த ஒரு படத்தினுடைய ஃபைனான்சியர் அத்தனை பேரை ஒன்று கூடி பேசுவான். பேசி என்ன பேசுவான்னா, அப்போ அவள் எப்படி இருக்கா, அவள் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவா, இவன் எப்படி இருப்பா, இவன் எங்கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா, இப்படி தான் இல்லைப்பா, இவ சரி வர மாட்டா, இவ நமக்கு உடன்பட மாட்டா, அவளை தூக்கிடு. இதுதான் சினிமா படம், திரைக்கதை, வசனம் தயாராகுதோ இல்லையோ, இதுதான் முதல்ல தயாராகும். அந்த பெண் தன்னை இழந்தால் மட்டும்தான் அந்த படம் முடிய வரைக்கும் அவள் கதாநாயகி, அவள் துணை கதாநாயகி. இப்படி தான். இது யாரால் பாதிக்கப்படுறாங்க? ஆணாதிக்க சமூகத்தால் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போது இந்த பாலியல் சர்ச்சைகள் சினிமா உற்பத்தியான காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த ஹேமா கமிஷன் அறிக்கை, கேரளாவில் மானமுள்ள கம்யூனிஸ்டுகள், மானமுள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன் இப்படி தன்னுடைய மகளை ஒரு முஸ்லீம் இளைஞன் கட்சிக்காரன் காதலிக்கிறான்னு அந்த பொண்ணு விரும்புகிறோடைய கல்யாணம் திருமணம் பண்ணி வச்சிட்டார். பினராயி விஜய் பண்ணி வச்சிட்டார். இப்படி அவர் முற்போக்காளர். ஹேமா கமிட்டி அறிக்கை உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாத்து மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். 7 பேர் கொண்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை போட்டாங்க. போட்டு அது அத்தனை இன்றைக்கு வரைக்கும் விசாரிச்சுட்ருக்கு. தமிழ்நாட்டில் இது சாத்தியமே இல்லை. இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் வந்த பிறகு அடுத்து நீங்கள் சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி போனால் இதை ட்ரெண்டிங் ஆக்கலாம். அவங்களுக்கு என்ன வேணும்னா, இதில் 1 மில்லியன் வியூவர்ஸ் வேணும். இதில் முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா முக்தார் திருவிழாவில் வியாபாரம் பண்ணுறவர். திருவிழா நடந்தால் எந்த பொருளை வச்சாலும் விற்றுரும். அப்போ முக்தாருடைய தொழில் என்ன? திருவிழாவில் வியாபாரம் பண்ணுறது. இப்போ பாலியல் டாக்டர் யார்? காந்தராஜை வச்சு ஒரு பரபரப்பு பண்ணிட்டார். காந்தராஜ் முக்தார் 2 பேருமே இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளை அத்தனை பேரையுமே தரம் தாழ்ந்தவர்கள். என்கிட்ட இப்போ பட்டியல் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. இதை சொன்னால் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 1 மில்லியன் பேர் பார்த்துருவோம். கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் 2011-10 வாக்கில் இதே செய்தி தினமலரில் வருது. சில நடிகைகள் பேர் வேண்டாம், அவங்கள குழந்தை குட்டியோடு இருக்காங்க, அந்த குழந்தைகள் எதிர்காலம் இருக்குன்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். கருணாநிதி கூப்பிட்டு தினமலர் எடிட்டர் லெனினை தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டார், ஜெயிலில் போட்டார். போட்ட பிறகு அதோடு அந்த சர்ச்சை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இப்போ இந்த திமுக அரசு யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா 2வது கேட்டிங்கன்னா,
நீங்கள் அரசியல் ரீதியாக தான் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமே தவிர இந்த திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் மீது இதை எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அதனால தான் காந்தராஜுக்கு முக்தாருக்கும் இது மிக எளிதாக போயிடுச்சு. நீங்கள் எல்லா நடிகளையும் பட்டியல் போட்டு சொல்கிறாரு காந்தராஜ். நீங்கள் இப்போ காந்தராஜ் பட்டியல் போடலாம் யாருக்கும் தெரியாதா என்ன? எல்லாருக்கும் தெரியும் சினிமாவுக்குள்ள என்ன நடக்குது, என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்க போகுது, இதுவரை என்ன நடந்தது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். புதிதாக காந்தராஜ் முக்தார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, யாருக்கும் தெரியாமே இல்லை. ஆனால் இதை தவிர்த்து இருக்கலாம். நீங்கள் முக்தாரை பொறுத்த வரைக்கும் முக்தார் அரசியல் ரீதியாக கேள்வி கேட்பதை விட இந்த பாலியல் ரீதியாக கேள்வி கேட்டால் அது கொஞ்சம் வைரலாகும்னு நினைக்கிறார். அது அவருடைய பாலிசி. ஆமாம். அப்போ அவர் அந்த பாலிசிக்கு காந்தராஜ் இரையாகி விட்டார். காந்தராஜ் போய் இப்போ காந்தராஜ் மேலே ரோகிணி கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 நாள் ஓடும், பரபரப்பாக ஓடும். வழக்கு நிற்காது. ஏன் நிற்காதுன்னா இது எதையும் நிரூபிக்க முடியாது நீதிமன்றத்தில். கமிஷன் ஆஃபீஸில் பல கம்ப்ளைண்ட் இருக்குது, அது இது ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் இனிமேல் ஒரு ஆரோக்கியமான அரசியல்னால் நடிகைகளுடைய அந்த புறத்தை ரொம்ப அலசி ஆராய்ந்து ரசிகனுடைய பாலின உணர்ச்சிகளை தூண்டுகிற இந்த படம் மாதிரி இந்த இணையதளம் வந்துடக்கூடாது. வந்ததுன்னா அரசியல் எடுபடாமல் போயிடும். நீங்கள் எதை சொன்னாலும் காந்தராஜும் முக்தார் எது சொன்னாலும் இவர்கள் பயில்வான் தான், பெரிய பயில்வானால் அரசியல் பேச முடியாது. என்ன காரணம்? அவர் சினிமா ரிப்போர்ட்ரு, சினிமாவை கரைத்து குடித்தவர். அப்போ அவர் எது சொன்னாலும் மக்கள் நம்புவான். சினிமா ரிப்போர்ட்ரு, சினிமா நடிகர், சினிமா துறையில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர். அதனால் பயில்வான் எதை சொன்னாலும் நம்புவாங்க. முக்தாரும் காந்தராஜும் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா இவர்கள் ஒரு செயற்கையாக ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள். ஏன்னா வியூவர்ஸ் அதிகமாக வரணும், அதுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கருத்தை திணிக்கிறார்கள். இவங்க 2 பேருக்குமே உண்மை எதுவுமே தெரியாது. இவங்க காந்தராஜ் சினிமா ரிப்போர்ட்டர் இல்லை, முக்தார் சினிமா ரிப்போர்ட்டர் இல்லை. ஆனால் காந்தராஜ் அவர்கள் அந்த காலத்துலேருந்து அந்த திமுக கலைஞர் அவர்களோடையும் பயணிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே அளவுக்கு நாலேஜ் இவருக்கு இருக்குமா சார்? முக்தார் அவர்கள் பெருமை கேள்வி மட்டும் இல்லை. அதாவது இவர் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. பல பேர் நீண்ட அனுபவம் உள்ள ஆட்களை அவர் தொடர்பில் வச்சுருக்கார். ஆனால் காந்தராஜ் சினிமா நடிகைகளை பேசுகிற அளவுக்கு நீங்கள் ராஜாராம் அமைச்சர், அவருடைய சகோதரர் அண்ணன், இப்போ இவர்களுடைய மரியாதை இது கெடுக்குமே தவிர உயர்த்தாது. காந்தராஜ் இதை சொல்லித்தான் அப்போ சம்பாதிக்கணுங்கிற தேவையும் இல்லை, அந்த பெண்களை இழிவுபடுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இதை தொடர்ச்சியாக செஞ்சார்னா காந்தராஜுடைய நிலைமை எப்படி வரும்னா, இவர் ஒரு செக்ஸ் டாக்டர், இவர் ஒரு பாலியல் டாக்டர், இவரை பாலியலை தாண்டி அரசியல் ஒன்றுமே தெரியாது. இதுதான் அவருடைய லேபிளை கடைசி காலத்தில் அவர் மாற்றிக்க வேண்டி வரும். இப்போ முக்தாரை பொறுத்த வரைக்கும் முக்தாருக்கு என்னென்னா எது ட்ரெண்டாக இருக்கோ அதை செய்தியாக்கிறோம். கடைசியாக பாலி ரீதியாக ஒரு விஷயத்தை கொளுத்தி போகணும், அவ்வளோதான். அவர் எனக்கு முக்தார் மேலே உள்ள ஒரு வருத்தம் இருக்குது. என்னென்னா பொலிட்டிக்கலாக அவர் மெச்சூரிட்டி ஆகணும்னு முயற்சியும் பண்ணலை. பல நிருபர் வந்துட்டு போயிட்டான். நீங்கள் ஜெயா டிவியில் எம்பியாக இருந்தார் ரவி பெர்னான் தான் முதல் இந்த டிவி வருகிற பொழுது கேள்வி கேட்டு எல்லா செய்தியும் வாங்கியவர். இப்போ ஃபீல்டை விட்டே போயிட்டார், நிற்க முடியல. ஏன்? சன் டிவியிலேருந்து ஜெயா டிவிக்கு வந்தார், ஜெயா டிவியில் இருந்தார், ஜெயா டிவிக்கு முன்னாடி எம்பி ஆனார், இப்போ ஆளையே காணோம். இப்போ பல பேர் இந்த பத்திரிகை துறையில் கேள்வி கேட்கக்கூடிய பல பேர் தங்களுடைய சுயரூபத்தை மாற்றிக்கிறான். கடைசி வரைக்கும் அப்படி இருக்கிறதே இல்லை. இப்போ அதே நிலைமை தான் இந்த காந்தராஜ் முக்தாருடைய விஷயம். பெண்களை இழிவுபடுத்தி தான் ஒரு பிரபலியம் அடையணும். அவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் இப்போ பாலியல் பெண்கள் இது சொல்லுவது மிகப்பெரிய தன்னுடைய அரசியல் ஞானமே இல்லாமல், அரசியல் அறிவே இல்லாமல்
இந்த பாலியல் பெண்களை சொல்லி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிற மிக நாளாந்தர போக்கு. அப்போ நானும் பேசியிருக்கேன். ஆனால் பெண்களை இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறோம்னா அவர்கள் ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள். நீங்கள் சாவுத்திரியை சொல்லலாம். அந்த அம்மா கடைசி காலத்தில் வறுமையில் ரிக்ஷா ஓட்டுறவன் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு தான் அந்த அம்மா இறந்து. இது யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நானும் ரொம்ப வல்கராக நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பதிவு பண்ண முடியாது. சோபாவுடைய மரணம், நடிகை சோபா மரணம், அதே போல் சிலுக்கு மரணம், இவர்களெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பெரிய கவர்ச்சி கன்னிகள். ஆனால் வாழ்க்கை சோகத்தில் தற்கொலை பண்ணி சாகுறாங்கம்மா. பல கோடி ரசிகர்கள் கனவு கன்னிகள் தற்கொலை பண்ணி சாகுறாங்கன்னா அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ தூரம் வேதனைப்படணும். சாவித்திரி வர ஒரு நடிகை இல்லை, சோபாவை விட ஒரு நடிகை இல்லை, சிலுக்கு சுமிதாவோட ஒரு நடிகை இல்லை, விஜய், இப்படி பல பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். அப்போ அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுமா இல்லையா? இவர்களாக விரும்பியே நீங்கள் அந்த படுகொலியில் தள்ளப்படுகிறார்கள். அவர்களாக விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகை இந்த படுகொலியில் மீண்டு வருவதற்கு வீட்டு கேட்டை எட்டி குச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணி இப்போ இந்த கழுத குட்டியோடு ஒரு நடிகை. இப்படி பல பேர் இருக்காங்க. அப்போது இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். எனக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் பார்க்குற போதெல்லாம் என்ன சொல்லுவார், வீரப்பா வக்கீல், நீங்கள் மனித உரிமை வழக்கறிஞர்லாம் நம்பர் 1 இன்றைக்கி அவர் தான். ஆமாம், அவர் சொல்லுவார், இந்த பெண்களை நடிகைகளை பாவம் அவங்க தெரியாமல் கொண்டு சேற்றில் புதைகுழியில் தள்ளப்படுகிற பெண்கள் அவங்க. அதனால் அவர்களை விமர்சனமே பண்ண வேண்டாம் ஏன்னா பார்க்குற போதெல்லாம் சொல்லுவார். அப்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக பார்வை எல்லாருக்கும் இருக்கணும். நடிகைனா போக பொருள் அல்ல. இப்போ எப்படி பார்க்குறான், நீங்கள் திரைப்படத்துறையில் படம் நல்ல கதை இருக்கும், அதில் ஒரு நடிகை டான்ஸ் இருக்கும். சிஐடி சகுந்தலா, ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி, சிலுக்கு சுமிதா, இப்படியே டான்ஸு. அப்போது படம் பார்க்க வர்றவனை பாலின உணர்ச்சியை தூண்டி மீண்டும் பார்க்க வைக்கிறது. சிலுக்கு இல்லாமல் திரைப்பட உலகம் இல்லை, ஜெயமாலினி இல்லாமல் திரைப்பட உலகம் இல்லை, சிஐடி சகுந்தலா இல்லாமல் திரைப்பட உலகம் இல்லை, இப்போ இவர்கள் இல்லாமல் அரசியலும் இல்லை. இதுதான் தமிழ்நாடு. இவர்களை நம்பி பல கூட்டணிகள் மாறும், பல கூட்டணிகள் சேரும். இதுதான் காரணம். இதெல்லாம் நம்ம டீப்பாக பேச முடியாது. காரணம், அந்த பெண்களை மிரட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தி அவர்களை வேலை வாங்குகிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் இப்படி சிந்திக்க வேண்டிய ஊடகவியலாளர்களும் காந்தராஜும் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம் காந்தராஜ் குடும்பம். இந்த பாலியல் பெண்களை இப்போ சினிமா துறை பெண்களை பேசித்தான் காந்தராஜுக்கு ஒரு பெரிய தேசிய விருது கிடைக்க போதா, இல்லை முக்தாருக்கு இதை பேசி ஒரு 50 லட்சம் வியூவர்ஸு தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் ஆக போகிறா? இல்லை. இதை குறைத்து கொள்வது இருவருக்கும் நல்லது. இது போன்ற சர்ச்சைகளில் ஈடுபடுவது இருவருக்கும் அழகல்ல.